முல்லைப்பாட்டு கண்ணதாசன், காசிக்காண்டம், இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம் நப்பூதனார், காலக்கணிதம் அதிவீர ராமபாண்டியர். இதை பொருத்தணும். முல்லைப்பாட்டு எழுதுனது யாரு அப்படின்னா நப்பூதனார். முல்லைப்பாட்டு நப்பூதனார். அப்போ ஏக்கு 3, இந்த ஏக்கு 3. அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கணும். பார்ப்பேன், ஏன்னா இது ஒரு 3 தான் இருக்குது. காசிக்காண்டம் அதிவீர ராமபாண்டியர். அப்போ பிக்கு 4. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், சிக்கு 2. காலக்கணிதம் கண்ணதாசன். அப்போ டிக்கு 1. அதனால ஆப்ஷன் 3, 4, 2, 1 இப்படி தான் பார்க்கணும். ஏக்கு என்னது? ஏ முல்லைப்பாட்டு, அதை எழுதுனது நப்பூதனார். ஏக்கு 3, பிக்கு 4 காசிக்காண்டம் அதிவீர ராமபாண்டியர், சிக்கு சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் 2, காலக்கணிதம் கண்ணதாசன். இதில் ஒரு அர்த்தம் தெரிஞ்சால் கூட நம்ம ஓரளவு விடை கண்டுபிடிச்சலாம். இப்போ எனக்கு சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் நல்லா தெரியும். அப்போ சிக்கு 2 உள்ள ஒரே ஆப்ஷன் இதுதான். அதனால நான் இதில் வேற இல்லை பாருங்க, இது ஒரே ஆப்ஷன் தான். அதனால மற்றதெல்லாம் பார்க்காம இதை போட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நான் போயிடுவேன். டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் ஒவ்வொரு மணித்துணியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு காலக்கணிதம் கண்ணதாசன் தெரிஞ்சா கூட டிக்கு 1 அப்படிங்கிறது இந்த 2 ஆப்ஷன் வந்துடும். அப்போ இது 2ல் என்னன்னு பாருங்க. அந்த மாதிரி உங்களுடைய டயத்தை மிச்சப்படுத்த பாருங்க.